இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆலு பரோட்டா. அது எப்படிங்கிறத நான் சொல்லி காமிக்கிறேன். அதுக்கு தேவையான பொருள் இந்த கப்புக்கு இந்த கிண்ணத்துக்கு 2 கிண்ணம் மாவு எடுத்திருக்கேன். ஆல்ரெடி பொட்டோட்டோ ஸ்டஃபிங் பண்ணதுக்கு 4 உருளைக்கிழங்கு ஊரில் அவிச்சு எடுத்து வச்சுருக்கேன்னா, 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் வத்தப்பொடி, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, பொடியாக நறுக்கின ஒரு வெங்காயம், பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, பொடியாக நறுக்கின கொத்தமல்லியில் 2 பச்சை மிளகாய் பொடிசை நறுக்கி வச்சுருக்கேன். தேவையான உப்பு, தேவையான அளவு எண்ணெய். இப்போ ஃபஸ்ட்டு மாவு பிணைச்சி வச்சுக்கிடலாம். 1.5 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிடுங்க. ரெண்டு ஸ்பூன் எண்ணெய். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிணைஞ்சிக்கலாம். கோதுமை மாவை சப்பாத்தி மாவு எப்படி பண்ணிடுறோமோ அதே மாதிரி தான் இதுக்கும் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சப்பாத்தி மாவு நல்லா ரெடி ஆகிடுது. இதே மாதிரி சாஃப்டாக நல்லா பிணையணும். இப்போ இதை 20 நிமிஷத்துக்கு நல்லா சைடாக வச்சுருங்க மூடி. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருங்க. கடாய் நல்லா காஞ்சிடுச்சு. இதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுடுங்க, கொஞ்சம் ஜாஸ்தியாக விடுங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் இதில் போட்டு நறுக்கி வச்சுருக்க மிளகாய், நல்லா இப்படி ஃப்ரை பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருங்க. இது நல்லா வதக்கிடுங்க. நல்லா அவிச்சு வச்சிருக்க பொட்டோட்டோ நல்லா எப்படி கையால் நல்லா மசிச்சுக்கிடுங்க. மேஷ் பண்ணுங்க. நல்லா இது மசிச்ச உருளைக்கிழங்க இதில் போட்டுருங்க. நல்லா அப்படி ஃப்ரை பண்ணுங்க. எடுத்து வச்சிருக்க 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் வத்தல் பொடி, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா பொடி. நறுக்கி வச்சிருக்க கொத்தமல்லி இலை இதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதை ஃப்ரை பண்ணி நல்லா ஆற வச்சதுக்கு அப்புறம் தான் சப்பாத்தி மாவில் வச்சு நம்ம அதை உருட்டணும். அதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பொட்டோட்டோ ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா ஆறட்டும். ஆறினோடனே செஞ்சு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதில் 1 ஸ்பூன் உப்பு போடணும். நான் சொல்ல வந்துட்டேன் அதில். ஸோ அது நல்லா ஃப்ரை பண்ணிக்கிடுங்க. இன்னும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி இப்போ நல்லா ஆற வச்சுருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ பொட்டோட்டோ ஸ்டஃபிங் இதை ஒரு பிளேட்டில் கோதுமை தண்ணியை எடுத்து வச்சுக்கிடுங்க தொட்டுக்கிட்டதுக்கு. அதுக்கு முந்தி ஸ்டவ் ஆன் பண்ணி தவா நல்லா சூடாகட்டும். இப்போ இதை கொஞ்சம் பெரிய உருண்டையாகவே எடுத்துக்கிடுங்க. நல்ல இதில் மாவில் நல்லா தொட்டுக்கிட்டு இந்த ஆலு பரோட்டா கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். ரொம்ப மெல்லிசெல்லாம் தைக்கக்கூடாது. இந்த அளவு தேய்ச்சதுக்கப்புறம்
நம்ம மோதக் பண்ணதுக்கு எப்படி கொலக்கட்டை எப்படி பண்ணுவோம் அதே மாதிரி தான். இது கொஞ்சம் சின்ன சின்ன லேயராக எடுத்து இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கிடுங்க. ஃபோல்ட் பண்ணி இப்படி செஞ்சுக்கிடுங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் மாவில் நல்லா தொட்டுட்டு நடுவில் ரொம்ப ப்ரெஷர் போட்டு அமுக்கக்கூடாது. சைடை தைச்சிட்டு வாங்க. இப்படி சைடு தைச்சி தான் அந்த மசாலா எல்லா பக்கமும் வரும். அது இதை கொஞ்சம் பொறுமையாக தேய்க்கணும். இதை கொஞ்சம் மாவில் தொட்டுவிடுங்க. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை மெதுவாக தவாவில் போடலாம். தவா நல்லா சூடாகிடுச்சு. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிடுங்க. இதில் என்னென்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நெய் இருந்தால் நெய் யூஸ் பண்ணிக்கலாம். நெய் வச்சா நல்ல மணமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள் எப்படி நல்லா கம்மனமாக மணம் வருது. நல்ல இப்படி சைடு நல்லா இப்படி அமுக்கி விடுங்க. நல்லா அப்போ தான் வேகும் இது. ஓகே, இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை தட்டில் எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தான் நான் எல்லா பரோட்டாவும் பண்ண போகிறேன். இது கூட நீங்கள் தயிர் எடுத்துக்கலாம். இது கூட இல்லை ஊறுகாய் கூட எடுத்துக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு சட்னி பிடிச்ச சட்னி கூட எடுத்து சாப்பிட்லாம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.